2 நெப்பி அதிகாரம் 2. பரிசுத்த மேசியாவின் மூலம் மீட்பு வருதல், தெரிந்து கொள்ளும் சுதந்திரம், சுயாதீனம், ஜீவிப்பதற்காக முன்னேறிச் செல்வதற்கு அத்தியாவசியமாய் இருந்தல் மனுஷர்கள் நிற்கும்படிக்கே ஆதாம் வீழ்ந்தான். மனுஷர் சுதந்திரத்தையும் நித்திய ஜீவனையும் தெரிந்தெடுத்துக்கொள்ள சுதந்திரமாயிருந்தல் ஏறக்குறைய கிமு 588 முதல் 570 வருஷம் வரை. வசனம் 1. இப்பொழுது யாக்கோபே, நான் உன்னிடம் பேசுகிறேன். நீயே வனாந்தரத்திலே என் உபத்திரவங்களையும் காலங்களிலே எனக்கு முதற் பிறந்தவனாய் இருக்கிறாய். இதோ உன் சகோதரன் மூர்த்தவனான உன் இளைய பிரயாணத்திலே உபத்திரவங்களையும் அநேக துன்பங்களையும் பாடுபட்டு இருக்கிறானாய். வசனம் 2. ஆயினும் வனாந்தரத்திலே எனக்கு முதற் பிறந்தவனாகிய யாக்கோபே, நீ தேவனுடைய மேன்மையை அறிந்திருக்கிறாய். அவர் உன் உபத்திரவங்களை உனது ஆதாயத்திற்கென மாற்றுவார். வசனம் 3. ஆகையால் உனது ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நீ உன் சகோதரனாகிய எப்பியோடே பாதுகாப்பாய் ஜீவிப்பாய். உன் நாட்கள் உனது தேவனுடைய ஊழியத்திலே செலவிடப்படும். ஆகவே மீட்பருடைய நீதி நிமித்தம் மீட்கப்பட்டு இருக்கிறாய் என நான் அறிவேன். ஏனெனில் மனுஷருக்குள்ளே இரட்சிப்பை கொண்டு வருவாரா காலங்களின் நிறைவிலே உனது மீட்பர் வருவாரா என்று நீ கண்டிருக்கிறாயா? வசனம் 4. உன் வாலிப பிரயத்திலே அவருடைய மகிமையை கண்டிருக்கிறாயா? மாமிசத்திலே அவர் ஊழியம் செய்ய விரும்புகிறார்கள் போல நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாயா? ஏனெனில் ஆவியானவர் நேற்று இன்று என்றும் மாறாதவர். மனுஷனுடைய வீழ்ச்சி மேற்கொண்ட வழியே ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளது, இரட்சிப்பும் இலவசம். வசனம் 5. மனுஷர் தீமை என்று நன்மையை அறியும் பொருட்டு போதுமான அளவு உபதேசிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணமும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எந்த ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தினாலேயே நியாயவானாக்கப்படுவதில்லை, அல்லது நியாயப்பிரமாணத்தினாலே மனுஷர் அறுப்பு உண்டு போவதுமில்லை. ஆம், உலகத்தின் நியாயப்பிரமாணத்திலே அவர்கள் அறுப்புண்டு போனார்கள். ஆவிக்குரிய நியாயப்பிரமாணத்திலேயே அவர்கள் நன்மையினின்றி கொண்டு போய் என்றென்றுமாய் பரிதபிக்கப்படத்தக்கவர்களானார்கள். வசனம் 6. ஆகையால் மீட்பு பரிசுத்த மேசியாவிலும் அவர் மூலமும் வருகிறது, ஏனெனில் அவர் கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்திருக்கிறார். வசனம் 7. இதோ நொறுங்குண்ட இருதயமும் நறுங்குண்ட ஆவியும் உள்ள யாவருக்குமாய் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேற்றலுக்கு பதிலளிக்க அவர்கள் தம்மைத்தாமே பாவத்திற்குரிய பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். மற்ற எதனாலும் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலுக்கு பதிலளிக்க இயலாது. வசனம் 8. எம்வோரிலே முதலானவராய் மரித்தோரின் உயிர்த்தெழுதல்களை சம்பவிக்க வேண்டும் பண்ணும்படி மாமிசத்தின் பிரகாரமாய் தனது ஜீவனை ஒப்புக் கொடுத்து அதை ஆவியின் வல்லமையினாலேயே மறுபடியுமாய் பெற்றுக்கொண்டு பரிசுத்த மேசியாவின் நற்கிரிகைகளை இரக்கம் கிருபை ஆகியவைகளின் மூலமின்றி தேவனுடைய பிரசன்னத்திலே எந்த ஒரு மாமிசமும் வாசமாய் இருக்கலாகாது என்று பூமியின் குடிகள் அறியும்படிக்கு இவைகள் அவருக்கு அறிவிப்பதின் முக்கியத்துவம் எவ்வளவு மேன்மையானதாய் இருக்கிறது. வசனம் 9. ஆகையால் அவர் மனுபுத்திரர் யாவருக்கும் பரிந்து விரும்புவதிலே தேவனுக்கு முதற் பலனானார். அவரில் விசுவாசிக்கிறவர்கள் இரட்சிக்கப்படுவார்கள். வசனம் 10. அவனை அனைவருக்காகவும் பரிந்து பேசுகிறது நிமித்தம் மனுஷர் யாவரும் தேவனிடத்தில் வருகிறார்கள். ஆதலால் அவர் இருக்கிற சத்திய
மென்று பரிசுத்தத்தின்படியும் நியாயம் விசாரிக்கப்படும் பொருட்டு அவரது பிரசன்னத்திலே நிற்கிறவர்கள் ஆதலால் பரிசுத்த நியாயப்பிரமாணத்தின் முடிவுகளையே கொடுக்கிறார்கள். அந்த நியாயப்பிரமாணம் அதனையே சுமந்து தண்டனையே சுமத்துகிறது. அந்த தண்டனையோ பாவ நிவர்த்தியின் முடிவுக்கு பதிலளிக்க நியாயப்பிரமாணத்தை சார்ந்த மகிழ்ச்சி எதிராக இருக்கிறது. வசனம் 11. எல்லாவற்றிலும் எதிர்ப்பு எப்பொழுதும் அவசியமாயிருக்கிறது. அப்படி இல்லையெனில் வனாந்தரத்திலே எனக்கு முதற் பிறந்தவன் நீயே. நீதியை துன்மார்க்கமோ பரிசுத்தமோ துர்ப்பாக்கியமோ நன்மையோ தீமையோ செய்யக்கூடாமற்று போயிருக்கும். ஆகையால் சகலமும் ஒரு கூட்டாய் இருக்க வேண்டும். ஆகவே ஒன்றாய் இருக்குமே ஆனால் ஜீவனோ மரணமோ அழிவின்மையோ மகிழ்ச்சியோ துர்ப்பாக்கியமோ உணர்வில்லாமையோ இல்லாமல் உயிரற்றவைகளாய் இருக்கும். அதனால் 12. ஆகவே அது பணி இல்லாமல் படைக்கப்பட்டதாயிருக்கும் வேண்டுமோ. இப்படியே அதன் சிருஷ்டிப்பின் முடிவிலே யாதொரு நோக்கமும் இருக்காது. இது நிமித்தம் தேவனுடைய ஞானம் நித்திய தீர்மானங்களும் மட்டுமல்லாமல் தேவனுடைய வல்லமையும் இரக்கமும் நியாயமும் அழிய வேண்டியிருக்கும். 13. நியாயப்பிரமாணம் இல்லை என்பவரானால் யாதொரு பாவமும் இல்லை என்று சொல்வீர்கள். பாவம் இல்லை என்பீர்களானால் நீதி இல்லை என்று சொல்வீர்கள். நீதி இல்லை என்றானால் மகிழ்ச்சி இராதே. நீதியே மகிழ்ச்சி இல்லையெனில் தண்டனையும் துர்பாக்கியமும் இராது. இவைகள் அனைத்துக்கும் இல்லாமற்று போனால் தேவனும் இல்லை. தேவன் இல்லாமெனில் நாமும் பூமியும் இல்லை. செய்யப்பட்டவையோ செயல்படுத்தப்பட்டவோ சிருஷ்டிப்பு இருக்காது. ஆகையால் சகலமும் மறைந்து போயிருக்கும். வசனம் 14. அப்பொழுது தன் குமாரரே, நீங்கள் பிரயோஜனப்படவும் கற்றுக்கொள்ளவும் இவைகள் பேசுகிறேன். தேவன் ஒருவர் இருப்பதாலே அவர் எல்லாவற்றையும் வானத்தையும் பூமியும் அதில் செய்யவும் செயல்படுத்தவும் அதிலுள்ள அனைத்தையும் சிருஷ்டித்தார். 15. அவர் தம்முடைய முதற் பெற்றோரை வெயிலின் மிருக ஜீவன்களையும் ஆகாயத்து பட்சிகளையும் கடைசியிலே சகலத்தையும் சிருஷ்டித்த பின்பு மனுஷனுடைய அந்தித்திலே தம்முடைய நித்திய தீர்மானங்களையே கொண்டு வருவதற்காக அங்கேயே ஒன்றும் இருக்க வேண்டியதாயிற்று. அதுவே ஜீவ விருட்சத்திற்கு மாறான கசப்பான திரிக்கப்பட்ட கனி. ஒன்று இனிப்பானது, மற்றொன்று கசப்பானது. வசனம் 16. ஆனால் கர்த்தராகிய தேவன் மனுஷன் தானாகவே செயல்படும்படிக்கு அருளினார். அதன் நிமித்தம் மனுஷன் மற்றொன்றாலே துன்பப்படுத்தப்பட்டால் ஒழிய அவன் தானாகவே செயல்பட முடியாது. வசனம் 17. லேகியாகிய நான் வாசிப்பவைகளின்படியே எழுதப்பட்டு இருக்கிறபடியோ ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து விழுந்தான் என நம்ப வேண்டும். ஆகவே தேவனுக்கு முன்பாக தீமையை தேடினவன் பிசாசானவன். வசனம் 18. அவன் பரலோகத்திலிருந்து விழுந்து என்றென்றைக்குமாய் துர்பாக்கியமாய் போனால் நிமித்தம் மனுஷகுலமும் யாவும் துர்பாக்கியம் அடைய வகை தேடினான். ஆகையால் பொய்களின் பிதாவும் ஆதி சர்ப்பமான அந்த பிசாசு ஏவாளை நோக்கி சொன்ன தவிர்க்கப்பட்ட கனியை நீ புசி, நீ சாக மாட்டாய். ஆனால் நன்மையையும் தீமையையும் அறிகிற தேவனைப் போலவாய். 19. ஆதாம் ஏவாளும் தவிர்க்கப்பட்ட கனியை புசித்து பின்பு பூமியை பண்படுத்தவும் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டடிக்கப்பட்டார்கள். 20. அவர்கள் பூமி அனைத்திலும் உள்ள குடிகளாகிய பிள்ளைகளை பெற்றார்கள்.
வசனம் 21. மனுஷன் மாமிசத்தில் இருக்கும்போதே மனம் திரும்பும் பொருட்டு தேவனுடைய சித்தத்திற்கு மனுபுத்திரர்கள் ஜீவகாலம் நீடிக்கப்பட்டு, ஆதலால் அவர்களுடைய நிலையை சோதிக்கும் பொருட்டு ஒரு நிலையாக்கப்பட்டது. கர்த்தராகிய தேவன் மனுபுத்திரர்களுக்கு கொடுத்த கட்டளைகளின்படியே அவர்களுக்கு கலகமும் நீடிக்கப்பட்டது. ஏனெனில் சகலமானோர் மனம் திரும்பும் வேண்டும் என்று ஒரு கட்டளையை அவர் கொடுத்தார். ஏனெனில் மனுஷர் யாவரும் தங்கள் பெற்றோரின் மீறுதல் நிமித்தம் விழுந்து போனார்கள் என்று அவர்களுக்கு காண்பித்தார். வசனம் 22. அப்பொழுது இதோ, ஆதாம் மீறுதலுக்கு உட்படாமல் இருப்பாரானால் அவன் வீழ்ச்சி அடையாமல் ஏதேன் தோட்டத்திலே இருந்திருப்பான். படைக்கப்பட்ட யாவையும் படைக்கப்பட்ட பின்பு இருந்த நிலையிலேயே இருந்திருக்கும். அவைகள் முடிவற்றவளாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். வசனம் 23. அவர்கள் பிள்ளைகளையும் பெற்று இருப்பார்கள். ஆகையால் துர்பாக்கியத்தையே அறிய நிமித்தம் சந்தோஷமில்லை, பாவத்தை அறியாத நிமித்தம் நன்மையை செய்யாமலும் அறியாமலும் நிலையிலேயே இருந்திருப்பார்கள். வசனம் 24. ஆனால் இதோ, சர்வத்தையும் அறிந்திருக்கிறவரின் ஞானத்தின்படியே சகலமும் நடப்பிக்கப்பட்டது. வசனம் 25. மனுஷன் பிழைத்திருப்பதற்காகவே, ஆதலால் விழுந்து போனால் சந்தோஷமாய் இருக்கவே மனுஷன் இருக்கிறானே. வசனம் 26. காலங்களின் நிறைவிலேயே மோசே மனுபுத்திரர்களை வீழ்த்தியிருந்து மீட்கும் பொருட்டு வருகிறார். மேலும் அவர்கள் வீழ்ச்சியிலிருந்து மீட்கப்பட்டது நிமித்தம் தீமையிலிருந்து நன்மையை அறிந்திருக்கிற சுதந்திரம் என்றென்றும் இருந்த தங்களுக்கு தங்கள் செய்யப்படவும் தேவனாலே கொடுக்கப்படவும் கட்டளைகளின்படியே அந்த பெரிதும் கடைசியுமான நாளிலே நியாயப்பிரமாணத்தின் தண்டனையின் தவிர வேறு ஒன்றும் அவர்கள் செயல்பட வகைப்படமாட்டார்கள். வசனம் 27. ஆதலால் மாமிசத்தின் பிரகாரமாக மனுஷர் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறார்கள். மனுஷனுக்கு வேதனையான யாவும் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. மனுஷர் யாவருக்கும் மகத்துவமுள்ள நத்தியஸ்தரின் மூலம் சுதந்திரத்தையும் நித்திய ஜீவனையும் தேர்ந்தெடுக்க அந்த பிசாசின் சிறைத்தனத்திலும் வல்லமை அடிமைத்தனத்தையும் மரணத்தையும் சேர்ந்திருக்கவும் அவர்கள் சுதந்திரங்களிலே இருக்கிறார்கள். ஏனெனில் எல்லா மனுஷரும் தன்னை போலவே துர்பாக்கியமானவர்களாக இருக்கும் படிக்கு அவன் வகை தேடினார்கள். வசனம் 28. அப்பொழுது என் குமாரரும் நீங்கள் இந்த மகத்துவமுள்ள மத்தியஸ்தரை ஏற்படுத்த பார்த்து அவருடைய மகா கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டுமென்றே விரும்புகிறார் என்றும் அவரின் பரிசுத்த ஆவியின் சித்தத்தின்படியே அவருடைய வசனத்திற்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்து நித்திய ஜீவனையை தேர்ந்தெடுங்கள். 29. தன் சொந்த ராஜ்யத்திலேயே உங்கள் ஆளுகை செய்யும்படிக்கு உங்கள் நகரத்திலேயே உள்ள உங்கள் அடிமைகளாக பிசாசின் ஆவிக்கு வல்லமையாக கொடுக்கிற மாமிசத்தின் சித்தத்தினாலும் அவன் அதன் பொல்லாங்கின்படியே நித்திய மரணத்தையும் தேர்ந்தெடுக்காமலும் இருக்க வேண்டுமென விரும்புகிறேன். வசனம் 30. என் குமாரரே, என்னுடைய சோதனை காலத்தின் கடைசி நாட்களிலே இந்த சில வார்த்தைகளையே உங்கள் அனைவருக்கும் பேசினேன். தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளின்படியே நான் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டேன். என் நோக்கம் யாவும் உங்கள் ஆத்துமாவின் நீடித்த நலனை தவிர வேறு ஒன்றுமில்லை என்றார். ஆமேன்.